மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்றே ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. இப்போ கோட்ல நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன். மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடிய ரொம்ப அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னால ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் தி லாஸ்ட் எ கிரேட் சோல். எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ வில் பி an actor. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். வணக்கம் மோகன் சார். வணக்கம். ஆரம்ப கட்டத்தில் கோகிலா, மூடு பண்ணி, இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள், எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் 100வது நாளில் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்ல நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார். அதாவது 80s மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024 விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நடிகனா எது ரொம்ப மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும். நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், கார் ஏறினதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்துக்கும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது. நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சார், இப்போது மோகன் சாரை இந்த லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் மோகன் சார் ஒரு டிக்ஷனரியாக பார்க்குறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கொடுத்துருக்குறீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு அந்த பீரியட்ல ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களுக்கு அதையும் மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களை இருந்திருக்கீங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது. இது நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் நான். அதனால இயக்குனர் நல்லா என்னை என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை, திரைக்கதை புதுசாக பண்ணுறாங்க அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்ணுறத நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கு. சார், ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடிவதில்லைக்கு அப்புறம் நான் புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களாக தேர்ந்ததில் இருப்பேன். எப்பவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட
கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா புதுசாக பண்ணுவாங்க, அந்தந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதல் ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சுன்னும் போது என் படம், என் மேட்டர், நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும் போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு 10 பேர் பார்ப்பேன்னா அதில் 1-2 பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்களில் பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமாக அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கராக நடிக்கும்போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியாக முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகெயின் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு சார்? சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்க 2 பேர் கூட அந்த நட்பு. சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தான்னா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சார், இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய படம் சக்ஸஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா. சக்ஸஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதில் வந்து ட்ரெண்டு. ஸோ இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற 3 படங்கள், உங்க படங்களோ இல்லை மற்ற படங்களோ? ஆயிரத்தில் ஒருவன் நிச்சயமாக பார்க்கணும்னு சொன்னேன், வாத்தியார் படம். அதில் எந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். தியேட்டரில் போய் பார்க்கணும். சார், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு 2 படம் இல்லை 3 படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெள்ளிவிழா படங்கள், பல 100 நாள் கொடுத்த மோகன் ஏன் சைலண்டா இருக்காரு? நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்க கற்றது என்ன, பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணா ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லேயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே. அதனால கதைக்கு என்ன தேவையோ, இயக்குனர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதில் இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும்,
அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும். அது பண்ணால் படங்கள் ஜெயிக்குங்கிறது நான் நம்புகிறேன். சார் 80s காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்மு குருதி சொல்ல குருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும். தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாரும் போட்டி இல்லை. சார் பாலுமேந்திர சார் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கும் போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார். அது நீங்க கேட்கும் போது அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எனக்கு எல்லாமே புதுசா இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ பி an actor. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். கோகிலா படத்துல நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய். நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்ல எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போ ஒரு 2-3 படம் கமிட் ஆகிருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், சமம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க், தட்ஸ் வை பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற 2-3 படங்கள் முடிச்சிட்டேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், காட் வாஸ் வெரி கைண்ட். அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு. பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தேன். ஸோ ஐ நெவர் தாட் நான் ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோ சார். பொதுவாக முன்னாடி மக்கள் அரசியல்வாதிகளை ஹீரோவை பார்த்தாங்க, இப்போ மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. இதை பற்றின உங்கள் பார்வை என்ன? நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு நடிக்கும் போது ஹீரோ, இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். என்ன நான் அப்படியே பார்க்குறேன், மற்றவங்களும் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். கௌரவம் இருக்குது, பட் எல்லாம் காலத்தின் கட்டாயம். எல்லாமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. சார் 80ஸ்ல பரபரப்பாக இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது? எந்த ஹீரோயினோடு வரல. எந்த ஹீரோயினும் வரல. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன்னா வரீங்க. அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும். நிறைய கதைகள் வரும், கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் இப்படி ஒரு டைரக்டர், நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு. ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது, இதெல்லாம் நல்லா இருக்கே, இதையே கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னா, லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங். எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அப்படியே பேச பேச சில நாட்களாக 7th டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது. அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ப்ராஜெக்டில் நடித்தேன், நல்லாயிருக்கும், கூட்டணியாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான். ஸோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே இல்லை. எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறவன். சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை.
ஸோ இந்த காலகட்டத்தில் சினிமாவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல், பல வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் பார்வையில் சினிமா வந்து எந்த அளவுக்கு எவல்யூஷனாக முன்னேறி இருக்கு, டெக்னிக்கலி எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ்ன்றது 100 நாள் சில்வர் ஜூப்ளி தவிர்த்து 3வது நாளே சக்சஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் டிரான்சிஷன் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவல்யூஷன் தானே, நல்ல விஷயமா தான் இருக்கு. டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாகட்டும், திங்கிங் ஆகட்டும், ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது, எல்லாமே மாறி இருக்கு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த 3 நாளோ 2 நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னா அது நம்ப வேண்டியது தானே. ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அது நம்ம ஒத்துக்க வேண்டியது. அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குனராக நான் நம்புகிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. சார், உங்களோட கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 மாசத்துல 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் 22 வந்து ஓ மானே மானே படமும், அக்டோபர் 23 வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரே நாள்ல 3 படம், உதயகீதம், பிள்ளை நில, தெய்வ பிறவி. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர், டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.